أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டியதன் பிறகு சங்கையான சிறப்பான ரமதானுடைய மாதத்தில் எம் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் எம் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை தோழர்களே, இன்றைய இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இலக்கு மறுமையானால் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை நான் ஞாபகமூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் வாழக்கூடிய இந்த காலப்பகுதியில் அநேகமான உபதேசங்கள் செவிமடுக்கப்படுகின்றன. உபதேசம் செய்வோருக்கும் பஞ்சமில்லை, கேட்பதிலும் பஞ்சமில்லை என்கிற அளவுக்கு அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓர் இடத்திற்கு போய் அங்க நடக்கக்கூடிய உபதேசத்தை தான் செவிமடுக்க வேண்டுமா என்றால் இல்லை. இன்று மீடியாக்களின் மூலமாக இருந்த இடத்திலேயே விரும்பியதை பார்க்க படிக்கக்கூடிய அளவுக்கு மார்க்க உபதேசங்கள் குறிப்பாக பலகி பெருகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது நோன்புடைய காலம் என்பதனால் அநேக மாணவர்களுடைய செயல்பாடுகள் பெரும்பாலும் மார்க்கத்தை ஒட்டியதாக, ஒரு சில நேரங்களில் தவறுகள் இடம்பெறலாம், வேண்டுமென்று செய்பவர்களோ இல்லையோ அநேகமான சந்தர்ப்பங்களில் மார்க்கத்தை ஒட்டிய உபதேசங்கள் செவிமடுக்கப்படுவதையும் அதை ஒட்டிய பார்வைகளில் கவனம் செலுத்துவதையும் நாங்கள் பார்க்கலாம். அன்பு நிறைந்த ஈமானிய சொந்தங்களே, அப்படியான ஒரு பார்வையோடு அல்லது அப்படியான ஒரு கவனிப்போடு வாழுகிற எமக்கு மத்தியில் எவ்வளவு உபதேசங்கள் எம் காதுகளை எட்டுகிற பொழுதும் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வர முடியவில்லை என்கிற ஒரு சிந்தனையை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை உருவாக்கிய வடிவம், அந்த சமூகத்தை எந்த அளவுக்கு அவர்கள் பண்படுத்தினார்கள் என்பது எம் அனைவருக்குமே தெரியும். நிறைய படித்திருப்போம். அப்பேற்பட்ட சமூகத்துக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது, அந்த சமூகம் அதை எப்படிப்பட்டவர்களாக கவனித்திருக்கிறார்கள் என்பதை சொல்கிற பொழுது சொல்கிறான். சூரா யாசினிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான்,
இன்னமா துன்திரு மனித்தபஅ ذிக்ர வஹஷியர் ரஹ்மான். நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீர்களே, ஞாபகம் ஊட்டுகிறீர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அவனுக்கான சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும் என்றோ, எப்படியான வாழ்க்கை மனிதனிடம் காணப்படக்கூடாது என்று எச்சரிக்கப்படுகிறோமே, இப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் எல்லாம் நீங்கள் செய்வது யாருக்கு என்று சொன்னால், மனித்தபஅ ذிக்ர வஹஷியர் ரஹ்மான பில் கைப், யார் இந்த உபதேசங்களை பின்பற்றுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்யணுமா இருந்தால் அந்த மனிதன் அந்த உபதேசத்தை பின்பற்றுபவனாக இருக்க வேண்டும். அப்படி பின்பற்றுபவனுக்கு தான் நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீர்கள். இன்னமா யததக்கர் இன்னமா துன்திர் மனித்தபஅ ذிக்ர். அந்த உபதேசத்தை பின்பற்றுபவர்களை சொல்ற வார்த்தைகள் குர்ஆன் ஹதீஸ் என்பதை அறிந்து அது என் வாழ்க்கையில் மாற்றம் தர வேண்டும் என்பதை புரிந்து நான் செய்வது பிழை, இது சரி, பிழையை தவிர்க்க வேண்டும், சரியை செயல்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை சுமந்து தன் வாழ்க்கையில் பயணிக்க ஆரம்பிப்பானே, அவனுக்குத்தான் நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீர்கள். அவனுடைய பழக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? வஹஷியர் ரஹ்மான பில் கைப், மறைவில் அவன் அல்லாஹ்வை பயந்து வாழ்வான். யாரும் இருக்கிற பொழுதும் சரி, இல்லாத பொழுதும் சரி, இருக்கிற பொழுது தன் உள்ளத்தோடு இறைவனை எப்படி அவன் பார்ப்பான், யாரும் இல்லாத தனிமையில் அவன் அல்லாஹ்வை எப்படி நோக்குவான் என்கிற சகல விடயங்களையும் அல்லாஹ் தஆலா சுருக்கமாய் சொல்கிறான். அல்லாஹ் அவன் மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், மறைவிலும் தனிமையிலும் யாருக்கும் தெரியாத அறிவிலும் மனிதன் அல்லாஹ்வை பயந்தவனாக இருப்பான். இவங்களுக்கு தான் உபதேசம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவே அந்த அடிப்படையை என் கண் முன்னால் சுமந்து கொண்டு இன்றைய இந்த உபதேசத்தை செவிமடுப்போம். சில வேளைகளில் அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை மிக விரைவில் தந்தருவான். இருக்கக்கூடிய மாற்றங்களாக இருந்தால் அதை இன்னும் வீரியமாய் செய்வதற்கும், இல்லாத செயல்பாடுகளாக இருக்கிற பொழுது அதை விட்டு கலைந்து கொள்ளவும், அதை முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதற்கும் அல்லாஹ்வின் துணை வேண்டியவனாக. ஈமானிய சொந்தங்களே, இந்த உலகம் என்பது மிகவும் அற்பமானது, சொற்பமானது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே சொல்லுகிறார். இந்த உலகம் மிக மிக சொற்பமானதுதான். சிந்தனைக்காக ஒரே ஒரு விடயத்தை சிந்தித்து பார்ப்போம். அற்பமான உலகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மறுமையோடு ஒப்பிடுகிற பொழுது இது மிக மிக குறைவு என்று சொல்கிறான். அப்படி சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹ் செய்திருக்கிற அருள்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்கிற பாகுபாடு தேவையில்லை. இலங்கை அல்லாத வேறு நாடுகள் என்கிற எல்லாவற்றையும், முழு உலகத்தையுமே ஒப்பிட்டு அல்லாஹ் இந்த உலகிற்கு செய்திருக்கிற அருளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இந்த உலகம் எப்படி இயங்குகிறது, உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற படைப்பினங்களை சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மிக சிரேஷ்ட படைப்பான மனித படைப்பை யோசித்து பார்ப்போம். மனிதர்களுக்கு தேவையான எதில் அல்லாஹ் குறை வைத்திருக்கிறார்? நன்றி கெட்டவனாக மனிதன் வாழுகிற பொழுதும் அவனுக்கு தேவையான சகலதையும் அல்லாஹ் கொடுத்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஒரு மனிதன் இஸ்லாமியன் என்கிற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இபாதத்துகளே செய்யவில்லை என்று வையுங்கள். இஸ்லாமியன் என்கிற பெயருக்கு இந்த உலகம் கொடுத்திருக்கிற மதிப்பெண்ண தெரியுமா? நாம் பார்க்கிற சில இடங்களை வைத்து மதிப்பிடாமல் ஒட்டுமொத்த பார்வையையும் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். என்ன தெரியுமா? உலகமே முஸ்லிம்களுக்கு எதிராக திரளுகிறது என்கிற ஒரு சிந்தனை இருந்தால், முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள் என்கிற ஒரு சிந்தனை இருந்தால், அதை கூட நல்ல வடிவத்தில் நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். என்ன தெரியுமா? எதிரிகளாக இருப்பவன் யாராக இருப்பான்? அவன் பலசாலியாக இருப்பான். முஸ்லிம்கள் பலசாலி என்பதனால் தான் அவர்களுடைய பலத்தை குறைய வைக்க ஆரம்பிக்கிறார்கள், குறைக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அந்த வடிவத்தோடு பாருங்கள் அல்லாஹ் செய்திருக்கிற அருளினுடைய எண்ணிக்கைகளை. இப்படி எவ்வளவோ எண்ணிலடங்காத அருள்களை அல்லாஹ் செய்திருந்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? நீங்கள் ஒரு ஊசியை கடல் நீரிலே நுழைத்து அதை எடுக்கிற பொழுது அதில் எவ்வளவுக்கு நீர் சொட்டுமோ அந்த அளவு கூட இந்த உலகத்தில் செய்யப்பட்ட அருள்கள், அல்லாஹ்வுடைய ரிஸ்குகள் எந்த ஒரு குறைவையும் ஏற்படுத்திவிட மாட்டாது என்று நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கலாம். அநியாயம் இழைக்கிற இந்த உலக மக்களுக்கு இவ்வளவு அன்பை கொடுக்கும் அல்லாஹ், நன்றி கெட்டவனாய் வாழுகிற மனிதர்களுக்கு அல்லாஹ் தாராளமாய் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது
அவனுக்காக வேண்டி சுருக்கிக் கொண்டு தன் வாழ்க்கையை அவனுக்காக மாற்றிக் கொள்ளுகிற மக்களுக்கு கொடுக்க இருக்கும் என்ன நன்மைகளை அல்லது எண்ணிலடங்கா நிகழ்வுகளை எல்லாம் ஒரே ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் எங்களுடைய ஈமான் இன்னும் வலுப்பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, நன்றி கெட்ட மக்களுக்கு வாரி இறைக்கும் அல்லாஹ் நன்றியுள்ள அடியார்களுக்கு கொடுப்பதில் குறை வைப்பானா? அதனால்தான் குர்ஆன் சுவனத்தை பற்றி ஏராளமாக ஆர்வமூட்டிக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, மனிதனுடைய சிந்தனை உலகத்தோடு சுருங்கி போய்விடுகிறது. கண்ணுக்கு பார்க்கிற பொழுது விளங்குகிற இந்த உலகம் என்பதனால் ஒரு விடயத்தை அனுபவிப்பதனுடைய ஒரு தாக்கம் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது என்பதனால் உலகத்தோடு மனிதனுடைய பார்வையை சுருக்கிக் கொள்கிறோம். குறிப்பாக முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் உலகத்தோடு எங்களுடைய பார்வையை சுருக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அப்படியான பார்வை இருந்தால் உலகத்திற்கு வழிகாட்ட வந்த நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கோணத்தை சொல்லித் தந்தார்கள். தான் எப்படி இந்த உலகத்தோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதை விளங்கப்படுத்தினார்கள். நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலான ஒன்று. மா மஸலி வ மஸலு துன்யா, இந்த உலகத்துக்கும் எனக்குமான உதாரணம் என்ன தெரியுமா? அந்த உதாரணமானது இல்லா கராகிபின் சாரஃபி யௌமின் சாஹிப், கோடை காலத்தில் பூமியில் பயணிக்கிற ஒரு மனிதனை போன்றதுதான், ஒரு பிரயாணம் செய்கிற பிரயாணியை போன்றதுதான். அவன் வெயில் காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு மரத்தை கண்டு அந்த இடத்திலே கொஞ்சம் மரத்தின் கீழால் இளைப்பாறுவான். இளைப்பாறுகிற மனிதன் அந்த இடத்தை விட்டும் செல்லுகிற பொழுது அந்த மரத்தை எடுத்துக்கொண்டு செல்வதில்லையே, அந்த மரத்தை விட்டுவிட்டு அவன் செல்ல ஆரம்பித்து விடுவான், போக ஆரம்பிச்சிடுவான். இதுதான் எனக்கும் இந்த உலகத்திற்குமான உதாரணம் என்று நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுருக்கம் என்ன? இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற அனுபவிப்புகள், இந்த கோடை வெயிலில் பயணிக்கும் மனிதன் கொஞ்ச நேரம் இளைப்பாற கிடைத்த ஓர் இடம்தான். அவன் உண்ணுகிற உணவு பசியில் பயணித்தவன் சாப்பிடுவதற்கு கிடைத்திருக்கிற ஒரு பிடி பானம் தான், ஒரு பிடி உணவுதான், ஒரு கவல உணவுதான். அவன் பயணிக்கிற பொழுது வாகனங்களில் செல்கிறான் என்றால் அவன் பயணிக்கிற இந்த கோடை வெயிலில் கொடுமையான நேரத்தில் அவனுக்கு ஆறுதலுக்காக கிடைக்கப்பட்ட ஒன்றுதான் அந்த வாகனம். அவன் ஓரிடத்திலே நிம்மதியாக தூங்குகிறான் என்றால் அவனுடைய களைப்புக்கு அவன் பெற்றுக்கொண்ட ஒரு சிறு ஆறுதல் தான் அந்த தூக்கம். அவன் உறவுகளை, நண்பர்களை, குடும்பங்களை சேர்த்து வைத்திருக்கிறான் என்றால் இவர்களெல்லாம் தனிமையில் இருக்கும் அந்த மனிதனுக்கு நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்த வந்த ஒரு சொற்ப நேர ஆறுதல் தான். இந்த ஆறுதல்களை எல்லாம் மனிதனுடைய மரணத்தின் போது அவன் புரிந்து கொள்கிறான். ஆனால் உயிர் வாழும் எமக்கு இதை எவ்வளவுதான் கேட்டாலும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் தான் இருக்கிறோம் என்றால் நாம் உலகத்தோடு எப்படி வாழுகிறோம் என்பதை ஒரு கணம் யோசிக்க வேண்டும். ஈமானிய சொந்தங்களே, இந்த உலக வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஒரு பயணி நிலத்தாடுகிற ஒரு இடமாக பார்த்தார்கள் தெரியுமா? அவர்கள் மறுமை நாளினுடைய அகோரத்தை புரிந்திருந்தார்கள், மறுமை நாளினுடைய நிகழ்வுகளை அறிந்திருந்தார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுகிற பொழுது இந்த உலகத்தில் எனக்கு தெரியாத மொழி பேசும் ஒருவனாய் இருந்தால் அந்த மொழியை புரிய வைக்க ஒருவன் இருப்பான் அல்லவா? அவன் எங்கோ ஒரு இடத்துல இருக்கலாம், அவனை தேடி பிடிக்கலாம், என்னுடைய பேச்சை அவனுக்கு மொழிபெயர்க்க சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் எனக்கு பறித்து பேச யாரும் இல்லாத ஒரு நாள். அந்த நாளில் நான் பேசுகிறது எந்த மொழியாக இருந்தாலும் அதை அல்லாஹ் புரிந்து கொள்ளுகிற நாள், அல்லாஹ்வுக்கு தெரியும் என்கிற ஒரு நாள். அந்த நாளில் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கு ஒருவர் இல்லாத ஒரு நாள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எப்படி சொல்கிறார்கள்? மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமஹு ரப்புஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனோடு அல்லாஹ் பேசுவான். அப்படி பேசுகிற பொழுது லைஸ பைனஹு வ பைனஹு, அல்லாஹ்வுக்கும் இவனுக்கும் இடையில் துர்ஜமான், மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். நான் பேசுறது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் என்னோடு பேசுவான். ஒவ்வொருவரும் பேசுவதை பேசுவான். ஆங்கிலம் பேசினாலும் சரி, பிரெஞ்சு பேசினாலும் சரி, பங்காளி மொழி பேசினாலும் சரி, வேறு என்னென்ன மொழிகளை பேசினாலும் சரி,
சகல மொழியையும் அறிந்தவன் அல்லாஹ் எம்மோடு பேச இருக்கிறான். என்ன பேசுவான்? என்ன பேசுவான்? சுகம் விசாரிப்பானா? இல்லை. வாழ்க்கையை நாம் எப்படி கடத்தினோம் என்பதை விசாரிக்க இருக்கிறார். வாழ்க்கையில் நாம் என்னென்ன செய்தோம் என்பதை விசாரிக்க இருக்கிறார். ஒரு நபிமொழி சொல்கிறது எப்படி தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நீங்கள் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் செய்து கொண்டிருங்கள், நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? உங்களுக்காக அவற்றை எல்லாம் நான் பதிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். யார்? அல்லாஹ் சொல்லுகிறான், நான் பதிந்து வைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன செய்தாலும் அவற்றை அல்லாஹ் பதிந்து வைக்கிறானா, ஒரு நாள் அதற்கான கூலியை அதற்கான கூலியை தருவதற்காக அல்லாஹ் பதிந்து வைத்திருக்கிறான். என்ன செய்தாலும் அது பதியப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த நாளில் நாம் அல்லாஹ்வோடு பேச போகிறோம். அந்த பேசுகிற செய்தியை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த மனிதன் பார்ப்பான், அவனுடைய வலதுபுறம் பார்ப்பான், அவன் முன்னால் சேர்த்து வச்சதை தவிர வேற ஒன்றுமே அவனுக்கு இருக்காது. அவன் இடது பக்கம் பார்ப்பான், அங்கேயும் அவன் சேர்த்து வச்சதை தவிர வேற ஒன்றுமே இருக்காது. அப்ப நன்மைகள் காணப்படும், தீமைகள் காணப்படும். மனிதன் சேர்த்த நன்மைகள் பதியப்பட்டிருக்கும், மனிதன் சேர்த்து வைத்த தீமைகளும் பதியப்பட்டிருக்கும். இவற்றைத்தான் பார்ப்பான். அவன் கண்முன்னே காணும் ஒரு கொடிய நிகழ்வு என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலா யரா இல்லன் நார தில்கா வஜ்ஹி. தன் முகத்தின் முன்னால் அவன் பார்ப்பது, தன் பார்வைக்கு நேராக விளங்குவது நரகம்தான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மனிதன் இந்த உலகத்தில் எது செய்தாலும் நன்மை என்று வருகிற பொழுது வலப்புறம் பார்ப்பான், தீமை என்று வருகிற பொழுது இடதுபுறம் பார்க்க போகிறான். ஆனால் அவன் நேராக முன்னோக்கக்கூடிய ஒன்றே நரகம்தான் அவன் முன்னால் காட்சி அளிக்கும் என்பதை நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, இதுதான் இந்த உலகத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி. நாம் இந்த உலகத்தில் என்ன செய்தாலும் யாரும் கவனிக்கவில்லை என்று எண்ணிவிட வேண்டாம். சில வேளைகளில் அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறார். அல்லாஹ்வை பற்றிய ஈமான் அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அசட்டுத்தனமாக, பொதுபோக்குத்தனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இப்படிப்பட்ட இந்த மறுமையில் நாம் சொல்லுகிற செய்திகளை அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறானே. எங்களை விசாரிக்கிற பொழுது நாம் சொல்லுகிற நிகழ்வுகளில் பொய்யை கூட நாம் பேச துணிந்து விடுவோம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுமை நாளில் 3 சாரார் முதலாவதாக விசாரிக்கப்பட்டு நரகம் செல்ல இருப்பவர்கள். சுருக்கமாய் சொல்கிறேன். ஒன்று, அல்லாஹ்விற்காய் போராடியவன், அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்தவன், அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுத்தவன். இந்த 3 பேரும் அல்லாஹ்விடம் பொய் சொல்லுவார்கள். அல்லாஹ் கேட்பான், இதை வைத்து நீ எதற்காக போராடினாய்? உன்னுடைய வீரத்தை எதற்கு பயன்படுத்தினாய்? உன் கல்வியை யாருக்கு கொடுத்தாய்? எதற்காக கற்றுக் கொடுத்தாய்? உன்னுடைய தர்மத்தை யாருக்காக கொடுத்தாய் என்று கேட்கிற பொழுது மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், உன் திருப்தியை நாடி தர்மம் கொடுத்தேன், உனக்காக கல்வியை கற்றுக் கொடுத்தேன், நானும் கற்றுக்கொண்டேன், உனக்காக வேண்டி இந்த மார்க்கத்திற்காக நான் போராடி ஷஹீதானேன் என்றுதான் சொல்வான். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கதப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய். பாருங்கள், மனிதன் இந்த உலகத்தில் செய்த ஒரு காரியத்தை அல்லாஹ்விடம் சென்றும் அவன் பொய் சொல்லவே இருக்கிறான். அல்லாஹ் அந்த நேரத்தில் உணர்த்துவான், நீ பொய் சொல்லிவிட்டாய், நீ செய்வது மக்கள் உன்னை வீரன் வேண்டும் என்பதற்காக, மக்கள் உன்னை கொடையாளன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, உன்னை திறமையானவன், அறிஞன் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நீ செய்தாய் என்று மனிதனின் பொய்யை வெளிப்படுத்துகிற அந்த நாள் மறுமை நாள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் மாட்டிக்கொள்வோம். பொய் சொன்னாலும் அல்லாஹ் அறிந்து அதை எமக்கு வெளிப்படுத்த இருக்கிறான் என்றால் நாம் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும்? உலகத்தினுடைய வாழ்க்கையில் இபாதத்துகள் என்று நாங்கள் நிறைய படித்திருக்கோம், செய்து கொண்டே இருக்கிறோம். இரவு தொழுகை என்றும், பரலான கடமைகள் என்றும், நஃபிலான வணக்கங்கள், நோன்பாகட்டும், ஏழை எவ்வளவு காரியங்களை வைத்துக் கொள்வோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? எவ்வளவு இன்பங்களை அல்லது எவ்வளவு இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திக் கொண்டிருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சபையில் சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்களில் யாருக்கு தெரியும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாக்களை பற்றி சொன்ன செய்தி உங்களில் யாருக்கு தெரியும் என்று கேட்டார். அப்பொழுது சஹாபாக்கள் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். சொன்ன பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய ஃபித்னாக்கள் எதுவாக இருக்கும் தெரியுமா? சில நேரங்களில் நீங்கள் அண்டை வீட்டார்களை நோவினைப்படுத்துகிற காரியங்கள் அல்லது மனிதர்களினால் ஏற்படுகிற சில காரியங்களாக இருக்கலாம். அதுவெல்லாம் உங்களுடைய தொழுகைகளும் நோன்புகளும் சதகாக்களும் அதை இல்லாமல் செய்துவிடும். அந்த ஃபித்னாக்கள் உங்களுக்கு விடுதலை தந்துடும். அது பெரிய பாதிப்பு உங்களுக்கு தராது. நான் அதை கேட்கவில்லை. நான் கேட்கும் ஃபித்னா எது தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு நாள் வரும், அந்த நாள் தமூஜு மௌஜல் பஹர், கடல் நுரை அளவுக்கு ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். அதாவது அதாவது ஒரு பாயில இருக்கிற கல் ஹசீரி ஊதன் ஊதா, ஒரு பாயில இருக்கிற அந்த ஒவ்வொரு குச்சிகளை போல, ஒவ்வொரு இடுக்குகளை போல தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். மனிதனுடைய மோசமான ஒரு நிலைமையை, சிந்தனைகளை, செயல்பாடுகளை மாற்றி அமைக்கிற ஒரு தருணமாக இருக்கும். மறுமை நாள் நெருங்குகிற பொழுது மனிதன் சம்பவிக்கிற பிரச்சனைகள் ஏராளம். ஒன்று முடிய ஒன்று முடிகிறது என்று நினைப்பான். தொடர்ந்து கொண்டிருக்கும், தொடர்கதையாய் பயணித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளோடு மனிதன் வாழ்வான். அது அவன் பார்க்கிற சகலவற்றிலும் ஏற்படும். எல்லா பிரச்சனைகளும் வருகிற பொழுது இந்த செய்தியை சொன்னதை நீங்கள் செவிமடுத்ததுண்டா என்று கேட்ட பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம், நான் கேட்டேன். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனைகள், ஃபித்னாக்கள், கடலலைகளால் வரக்கூடிய இந்த ஃபித்னாக்கள் என்பது இந்த அளவுக்கு பிரச்சனைகளோடு வரும். அந்த பிரச்சனைகள் ஒரு மனிதன் அந்த ஃபித்னாக்களை தன்னுடைய உள்ளத்தில் அவன் ஊட்டிக் கொள்கிறானோ, ஊட்டப்பட்டு விட்டு விடுகிறதோ, அப்படி ஊட்டப்பட்டு விடும் என்று சொன்னால் நுகித ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி இடப்படும். இந்த கருப்பு புள்ளியானது என்ன செய்யும் தெரியுமா? அந்த புள்ளியானது அவனுடைய உள்ளத்தை முழுமையாக கருமையாக மாற்றி விடுகிற ஒரு நிலைமை வரும். ஒரு மனிதனுக்கு நன்மையான காரியங்கள் சொல்லப்படுமே, சொல்லப்படுகிற செய்திகளை அவன் ஏற்பான் அல்லது பாவங்களை வெறுப்பான். யாருடைய உள்ளம் அந்த ஃபித்னாக்களை எல்லாம் தன் உள்ளத்தில் எடுத்துக் கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறானோ, தூரம் தள்ள விரும்புகிறானோ, அப்படிப்பட்டவனுடைய உள்ளத்துக்கு ஒரு வெள்புள்ளி இடப்படும். இந்த கரும்புள்ளி இடப்பட்டவன் முழுமையாக இருளடைந்த உள்ளமாய் மாறிவிடுகிறான். தௌபாவின் வாசல்கள் மூடப்பட்டு விடும், பாவியாக மாறிவிடுவான். வெண்ணிற புள்ளி இடப்பட்ட இந்த உள்ளங்கள் அது வெண்மையாக மாறி ஒரு சிறப்பான தெளிவான வெண்மை நிறத்தோடு காணப்படும் என்பதை நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனைகளில் உள்ளங்கள் கரும்புள்ளி அடைந்து நிரப்பம் கண்டு விட்டது என்று சொன்னால் லா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரா, அந்த உள்ளமானது உண்மைய நல்லதென்றும் தெரியாது, பிழைகளை தவிர்த்து கொள்ளவும் முயலாது. இது கெட்டதென்றும் தெரியாது, இது நல்லதென்றும் தெரியாது, போற போக்குல செய்து கொண்டே போகும் உள்ளமாய் அது மாறிவிடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்தும் சொன்னார்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் என்ன தெரியுமா? இல்லா மா உஷ்ரிப மின் ஹவா, அவன் மனோ இச்சையை பின்பற்றுவான். மனோ இச்சை தான் அவனுடைய உள்ளத்தில் ஊட்டப்படும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாம். ஈமானிய சொந்தங்களே, யோசித்து பாருங்கள். இந்த உலக வாழ்க்கை அற்பமானது. இந்த உலகம் மறுமையை அன்மிக்கிற பொழுது மிக பெரும் சவால்களை அன்மிக்க இருக்கிறது, சோதனைகளை கைகொள்ள இருக்கிறது, சோதனைகளை தர இருக்கிறது. அந்த சோதனைகளின் பொழுது எவனுடைய உள்ளம் அந்த சோதனைகளை பொறுமை கண்டி பாவங்களை காக்கிற பொழுது பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ முயற்சிக்கிறதோ அப்படிப்பட்டவன் பாதுகாப்படைகிறான். அதில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளாதவனுடைய உள்ளம் கருமையாய் மாறிவிடுகிறது. இது உண்மை, இது பொய் என்பதை அறிந்து கொள்ளாத, இது நல்லது கெட்டது என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு நிலையை அடையும் என்று சொல்லிவிட்டு மனோ இச்சையை பின்பற்றும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ஈமானிய சொந்தங்களே, எங்களுடைய நிலைமை அது போன்ற ஒரு காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த காலத்தில்
நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு குர்ஆன் வழிகாட்டுகிறது. அதுவும் உதாரணத்தின் மூலமாக, உவமேயங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். பாருங்கள், ஒரு மனிதன் பாவங்களோடு இருந்தால் அந்த பாவங்களை களைந்து கொள்ளுகிற ஒரு வடிவத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். பாருங்கள், அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலே இருந்து அல்லாஹ் நீரை இறக்குறான், மழை பொழியுது. ஃபஸாலத் அவ்தியத்துன் பிகதரிஹா, இதனால சுத்தி இருக்கிற பள்ளத்தாக்குகள் கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னா வாரவங்க இருப்பாங்க, இல்லாட்டி மேல இடம் இருந்தா மேல போகும், கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, இடம் இருக்கு, உட்கார்றதுக்கே இடம் இருக்கு, தொழுகிற நேரம் தாரா இடம் இருக்கு, வாங்க. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, வானத்திலிருந்து நீரை நாம் இறக்குகிறோம், மழை பொழிகிறது. அதனால் ஒவ்வொரு குட்டைகளும் குளங்களும் ஓடைகள் எல்லாம் அதனுடைய தேவைக்கு ஏற்ப தங்களுடைய நீரால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அது அப்படி சேருகிற பொழுது அதற்கு மேலால் நுரைகள் தள்ள ஆரம்பிக்கும், நுரைகளும் வரும். அதே போன்று சில நேரங்களில் சிலர் உலோகங்களை உருக்கி ஆபரணங்கள் செய்ய விரும்புவார்கள், அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படி விரும்புகிற பொழுது அதில் இருந்தும் நுரைகள் வெளியாகும். யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான். மழை நீர் வந்தாலும் அதுல இருந்து நுரை வரும். இரும்புகளை உருக்கி செய்கிற நேரத்தில் அதுல இருந்தும் ஒரு வகையான நுரை வரும். இந்த இரண்டு நுரைகளையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இதுதான் ஹக்குக்கும் பாத்திலுக்குமான உவமேயம். என்ன தெரியுமா? மனிதன் பிரயோசனமாக எதை நாடுகிறானோ, மனிதனுக்கு தேவையானது பூமியில் தங்கிவிடுகிறது. அதே போன்று மனிதனுக்கு தேவையற்றது அது கரைந்து சென்று விடுகிறது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு ஈமானியனுடைய நிலைமை எல்லாம் இருக்கும் இந்த காலத்தில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது தேவை, மறுமைக்கு எது தேவை என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நன்மை என்கிற பெயரில் கூட ஏராளமாய் புகுந்து விடலாம். பாவங்கள் என் எல்லையை மீறி எம்மை சந்திக்க நேரிடலாம். எல்லா தேவைகளின் பொழுதும் மறுமை என்கிற ஒன்றை என் சிந்தனைக்கு முன்னால் கொண்டு வந்து அதற்கு எனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு மீதமுள்ளதை எல்லாம் முறைகளாக தள்ளிவிட வேண்டிய ஒரு பக்குவத்தை ஒரு ஈமானியன் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் வழிகாட்டுவதை பார்க்கிறோம். இன்னும் தெரியுமா, ஒரு உண்மையான முஃமினாக இருந்தால் அந்த முஃமினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தினர்கள் கொடுமையாக நடந்த பொழுது, ஃபிரௌனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடந்த பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா விவரிப்பதன் மூலமாக சொல்லித் தருகிறார். ஒரு முஃமினுடைய நிலைமை எப்படி இருக்கும், இது பிழை என்பதை உணர்ந்தவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும். ஃபிரௌனுக்கு கட்டுப்பட்டவர்கள் எல்லாம் மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்திருந்த பொழுது மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க அவர்களுக்கு எதிரான ஒரு செயலை செய்து காட்டி முறியடிக்கிறார்கள். அவர்களுடைய இருந்த மிக பெரும் சூனியக்காரர்கள் எல்லாம் தவிடுபடியாக்கப்படுகிற அந்த நேரத்தில் ஃபிரௌனோடு இருந்த அந்த மக்களில் அதிகமானவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்படியே சுஜூதிலே விழுந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய வல்லமையை, சக்தியை அவர்கள் புரிந்து உடனே மூஸா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள். பிழை என தெரிந்தது. அதன் பிறகு ஆட்சியாளர் என்று பார்க்கவில்லை, அதிகாரம் மிக்கவர் என்று பார்க்கவில்லை. அந்த ஃபிரௌன் என்கிற ஒரு அரசன், ஒரு தலைவனுக்கு எதிராக மாற ஆரம்பித்தார்கள். அவனால் தாங்க முடியாமல் அவன் கேட்டான், என் அனுமதி இன்றி எப்படி நீங்கள் இப்படி மாறினீர்கள்? நான் தான் உங்களுக்கு அனுமதி தரவே இல்லையே, எப்படி மாறினீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்களா, காலு லன் நுஸிரக அலா மா ஜாஅனா மினல் பையினாத், தெளிவான விஷயங்கள் வந்ததன் பிறகு உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்கிற எந்த தேவையும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையே இல்லை. ஒன்று அனுமதி, ஒன்ற கட்டளை, உன்னுடைய ஏவல்கள் எமக்கு தேவை என்கிற இல்லை. ஏன்? உண்மை என்பது தெளிவாக்கப்பட்டு விட்டது. அதனால் அதன்பால் நாங்கள் சென்று விட்டோம். வல்லதி ஃபதர்னா, நாங்கள் இந்த
உலகத்துல நாங்கள் உன்னோடு இருந்து விட்டு இப்பொழுது மாறியதற்காக வேண்டி சில நேரங்களில் நீ எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்வாய் அல்லவா? அப்படி செய்தியாக இருந்தால் நீ வேண்டியதை செஞ்சுக்கோ, உனக்கு ஏழும், நீ தீர்ப்பளிக்க முடியும், தீர்ப்பளிச்சுக்கோ, எதை வேண்டுமானாலும் செய். இன்னமா தக்தீஹாரிஹி துன்யா, நீ தாரது எல்லாம், உன்னுடைய தீர்ப்புகள் எல்லாம், உன்னுடைய தண்டனைகள் எல்லாம், உன்னுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு மட்டும்தான் என்று யார் சொன்னது? அன்று வரை அந்த கணப்பொழுது வரை தங்கள் தலைவனாக, தன்னுடைய கடவுளாக, தெய்வமாக எடுக்கப்பட்டிருந்த ஒருவனுக்கு எதிராக மாறுகிறார்கள் யார்? முஃமின்கள். எப்படி மாறுகிறார்கள் பார்த்தீர்களா? ஒரு முஃமினுடைய நிலை அதுதான். ஒரு முஃமின் பிழை என்பதை அறிந்தால் அதை விட்டு ஒதுங்கி வருவதற்கு கால அவகாசம் எடுக்க மாட்டான். உடனே என்று அந்த ஒன்று ஸ்பாட்ல மாறிவிடுபவனாக ஈமானியன் இருப்பான் என்பதை மோசமான கும்பல்களோடு இருந்தவர்களின் மாற்றத்தை சொல்லி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடமாய் சொல்லித் தருகிறான். எதற்காக? வெறும் வரலாறுகளை போதிப்பதற்காக வேண்டியா? இல்லை. அவற்றை கேட்கிற பொழுது எங்கள் ரோமங்கள் சிலிர்க்க வேண்டும் என்பதற்காக, நாங்கள் சிந்தனை தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக, எங்களுடைய ஈமான் வலுப்பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவதை பார்க்கிறோம். சரி, இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் ஈமான் கொள்கிறான், ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஈமான் கொண்ட மனிதனுக்கு அவனுடைய செயல்பாடுகள் தக்வாவின் அடிப்படையில் அபயம் பெற வேண்டும். இந்த தக்வாவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? எல்லோரும் மிக உச்சகட்டமாக ஒரே அளவிலான தக்வாவோடு தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் கட்டளையிடவில்லை. அல்லாஹ் சொல்லுகிற வசனத்தினுடைய நுட்பத்தை பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தக்வா இருக்கும். நான் நோன்பு நோட்டிருக்கிறேன், எல்லோரும் நோன்பு நோட்டிருக்கிறோம். எங்களுடைய நோன்புகளின் தக்வா அவரவருக்கு தெரியும். நாம் எப்படி நோன்பு நோற்றோம், நோற்றதன் பிறகு எப்படி நடந்து கொள்கிறோம், அடுத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்கிறோம், ஒவ்வொரு விதமான பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், கொடுக்கல் வாங்கல்கள் என்று வருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை யோசித்து பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் மாற்றமாகத்தான் இருக்கும். ஒரே போன்றிருக்கார். ஒரு வேளை ஒரே மாதிரி தோன்றினாலும் அவன் எண்ணங்களில் அது வித்தியாசம் அடைவதற்கும் வாய்ப்பு. தக்குவா என்பது ஏற்றம் இறக்கம் கூடியதாக இருக்கும். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், எப்படி தெரியுமா? ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். ஈமான் கொள்ளுகிற பொழுது நாங்கள் விரும்பிய அளவுக்கு முடியுமான வரைக்கும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. முழுமையாக ஈமான் கொண்டு கட்டுப்பட்டு விட வேண்டும். அல்லாஹ்வுடைய மறைவான விடயங்களை, அல்லாஹ்வின் சக்திகளை, அல்லாஹ் எமக்கு சொன்ன விடயங்களை, வேதத்தை, நபிமார்களை, மறுமையை, நரகத்தை, சுவர்க்கத்தை என்றிருக்கும் எல்லாவற்றையும் ஒரு மனிதன் ஈமான் கொண்டே ஆக வேண்டும். அவன் விரும்பி வெறுப்பதற்கு இடம் கிடையாது. தக்வா என்கிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். உன் சக்திக்கு முடியுமானவரை நீ அல்லாஹ்வை பயந்து கொள். சில வேளைகளில் உன்னால் முடியாது என்று இருக்கலாம். நீ பழகி வா. பழகி வர வர உன் பழக்கம் அதை உனக்கு மெருகூட்டிக் கொண்டிருக்கும், அழகூட்டிக் கொண்டிருக்கும். உன் தக்குவாவை அழகிய ஆடையாக நீ போர்த்துவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் கொண்டு வா. ஒரு குழந்தை ஆரம்பத்தில் அணிகிற ஆடை அவுரத்தை மறைக்கும் ஆடையாக இருப்பதில்லை. போக போக அது அவுரத்தை மறைக்க வருகிறது. அதற்கென தெரிகிற பொழுது அதற்கான அடிப்படையில் ஆடைகளை அலங்கரித்துக் கொள்கிறதா இல்லையா? அது போன்று உனக்கு சொல்லப்படுகிற தக்குவா என்கிற ஆடை இருக்கிறது. இந்த ஆடை உன்னிடம் நோமலாக போர்த்திக்கொள், அதை போர்த்திக்கொள். அது உனக்கு படிப்படியாக உன்னுடைய தக்குவாவை அதிகரிக்கிற பொழுது, தக்குவா அதிகமாகிற பொழுது உன்னுடைய தக்குவா எனும் ஆடையை நீ மிக மிக அழகாக அலங்கரித்துக் கொள். உன் செயல்பாடுகளை கூட்டிக் கொண்டே சென்றுவே என்று நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வின் திருமறை வசனத்தை அல்லாஹ் சொல்லுவதாக நாங்கள் பார்க்கிறோம். ஈமானிய சொந்தங்களே, எனவே ஈமான் என்பது முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தக்வா என்பதை முடியுமானவரை செயல்படுத்துகிற பொழுது நாளுக்கு நாள் தக்வாவின் அதிகரிப்பை கண்டுகொள்ள முடியும் என்கிற ஒரு பேருண்மையை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. சரி, அந்த தக்வா எப்படி எமக்கு கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறார், எப்படி தெரியுமா? ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். அல்லாஹ்வை முடியுமானவரை பயந்து கொள்ளுங்கள். வஸ்மஉ வஅதீஉ. நீங்கள் முதலாவது ஒரு தக்குவா வரணுமாக இருந்தால் சொல்லுவதை கேளுங்க. மார்க்கம் இதுவென்றும், கடமை இதுவென்றும், கட்டாயம் செயல்படுத்த வேண்டிய காரியம் இதுவென்று சொல்லப்படுகிறது என்றால் அவற்றை செவிமடுத்து கேளுங்கள். அதற்கு கட்டுப்படுங்கள். சொன்னது சரியான மார்க்கமாக, குர்ஆனாக, ஹதீஸாக இருந்தால், இதுதான் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டால்
உலகம் பொய்யானது, போலியானது, மறுமை நிரந்தரமானது, அழிவில்லாதது என்று சொல்லப்பட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் இந்த வசனங்களோடு ஒப்பிட்டு உன் காதுகளை தாழ்த்திக் கொண்டே கட்டுப்பட்டு விடு, கட்டுப்பட்டு நீ செலவழிக்க ஆரம்பி, அதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அதான் உங்களுக்கு சிறந்தது. சொல்ற மார்க்கத்தை அப்படியே கேட்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது. அதை கேட்காமல் இருந்தால் யார் கருமித்தனம் காட்ட ஆரம்பிப்பார்களோ, அதுல கஞ்சத்தனம் செய்வார்களோ, பின்பற்றுகிற விடயத்தில், கேட்கிற விடயத்தில், ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை செயல்படுத்துகிற விடயத்தில் கருமித்தனம் காட்டுபவராக இருந்தால், அல்லது தர்மம் செய்வதில் கருமித்தனம் காட்டுபவராக இருந்தாலும் சரிதான். அப்படி இருந்தால் அவர்கள் மிக மோசமானவர்கள் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் அப்படியான நிலைமையில் இருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்களோ இவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப கருமித்தனம் என்பது இன்று எம்மில் எப்படி காணப்படுகிறது என்பதை எங்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இலக்கு மறுமையானால் என்கிற ஒரு தலைப்பில் இந்த உலக வாழ்க்கையை பார்க்க வேண்டிய கோணம், நாம் எப்படி ஈமானியனாக தக்வாவை வளர்க்க வேண்டிய வடிவங்கள் என்கிற சம்பந்தமான ஒரு சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த வகையில் பாருங்கள், ஒரு மனிதனுடைய உலோகித்தனம் என்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் தனக்கு கருமித்தனத்தை, ஒரு மனிதன் கருமித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறான். கருமித்தனம் சம்பந்தமாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு சந்தர்ப்பத்துல கேட்கிறாங்க, பஹல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் கஞ்சத்தனத்தை குறிக்கும், ஷுஹ் என்கிற வார்த்தையும் கஞ்சத்தனத்தை குறிக்கும். இந்த இரண்டுல எது பாரதூரமானது என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஷுஹ் என்கிற வார்த்தை தான் மிக பாரதூரமானது. கருமித்தனத்திற்கு பஹீல் என்று சொல்லுவதை விட ஷஹீஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் பாரதூரமானது என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஷஹீஹ் என்று சொல்வது, ஷுஹ் என்று சொல்லக்கூடிய கருமித்தனம் என்பது தனக்கிட்ட இருக்கிறதையும் கொடுக்க மாட்டான், அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறதையும் வாங்கிக் கொள்ள முற்படுவான். ஆனால் பஹீல் என்பவன் தன்னிடம் இருப்பதை கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் அடைவான். இவ்வளவுதான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, தன்னிடம் இருப்பதை கொடுக்காமல் இருப்பவன் கஞ்சன். தன்னிட்ட இருக்கிறதையும் கொடுக்க மாட்டேன், அடுத்தவங்களுக்கு கொடுக்கவும் விட மாட்டேன், எனக்குத்தான் வேண்டும் என்று பறிப்பவன் ஷஹீஹ் என்று சொல்லக்கூடிய மிக மோசமானவன். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட கொடிய விடயத்தில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இபாதத்தினுடைய செயற்கைக்கும் இபாதத்துகளை குறைவாக செய்வதற்கும் கஞ்சத்தனம் என்கிற வார்த்தை உண்டு என்கிற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அந்த இபாதத் என்கிற பகுதியில் ஒரு மனிதன் கஞ்சனாக வாழ்ந்து விட்டான் என்று சொன்னால் எப்படி இருக்கவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தகு ஷுஹ், நீங்கள் அந்த ஷுஹை பயந்து கொள்ளுங்கள், கருமித்தனத்தை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஷுஹ் அஹ்லக மன் கான கப்லக்கும், அந்த கருமித்தனம் உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தை அழித்திருக்கிறது. ஹமலஹும் அலா சஃபக் பித்திமா, உங்களுடைய இரத்த ஓட்டத்துக்கும் அது வழி செய்யும், ஒருவர் கொலை செஞ்சு கொண்டதுக்கு வழிகாட்டும். வஸ்தஹல்லு மஆரிமஹும், அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதற்கும் அது வழிகாட்டும். எது? கஞ்சத்தனம். மார்க்கத்தில் இருக்கிற கருமித்தனம், இபாதத்துகளை செய்வதில் இருக்கிற பொடுபோக்கு, அதே போன்று தர்மம் என்கிற பகுதி, இந்த இரண்டிலும் ஏற்படுகிற மிக மோசமான நிலை என்பது உங்களை பாவங்களை செய்வதற்கும் கொலை செய்ய வைப்பதற்கும் எந்த விதமான நிலையை ஏற்படுத்தாது. முன்னுள்ளவர்களும் அழிந்திருக்கிறார்கள் இந்த கருமித்தனத்தினால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஈமானிய சொந்தங்களே, யோசித்து பார்க்க வேண்டும் என்ன தெரியுமா? மனிதனுடைய நிலைமை இபாதத்துகளில் பொதுபோக்கு செய்கிற பொழுது அவனை பாவங்களின் பக்கம் அழைத்து செல்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பாவங்களை செய்து கொண்டுதான் நன்மைகளையும் செய்கிறோம், அது மறுக்க முடியாத உண்மை. பாவங்களையும் செய்து கொண்டு நன்மையையும் செய்பவர்களாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி எனக்கும் உங்களுக்கும் மிக மிக பொருத்தமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ன தெரியுமா? ஒரு சாரார் இருக்கிறார்கள், ஒரு சமூகத்தினர் இருக்கிறார்கள். நான் அந்த கூட்டத்தை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவர்கள் யார் என்று சொன்னால் மறுமை நாளில் திஹாமா என்று சொல்லுகிற மலையளவு நன்மைகளோடு வருவார்கள். மலையளவு நன்மைகளோடு வருவார்கள்.
ஏராளமான நன்மைகளை செய்திருப்பார்கள், அது மலையளவு இருக்கும். அல்லாஹ் தஆலா ஃபஅஜஅலுஹு ஹபாஅன் மன்சூரா, அதை அப்படியே தூசு துகள்களாக மாற்றி விடுவான், கணக்கெடுக்க மாட்டான். நன்மையோட போறவன் நம்ம செய்யற மாதிரி தொழுது, நோன்பு பிடித்து, குர்ஆன் ஓதி, திக்ர் செய்து, தர்மம் செய்து, அடுத்தவர்களோடு நல்ல முறையில் நடந்து, கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருந்து, உண்மையை பேசி, பெற்றோரை கண்ணியப்படுத்தி என்று வருகிற எது வேண்டுமானாலும் நன்மைகள், பிஹஸனாத், நிறைய நன்மைகளோடு வருகிறான். மலையளவு சேர்த்து வைத்திருக்கிறோம் நாம் எல்லாம். ஆனால் அந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் அப்படியே தூசு துகள்களாக மாற்றி விடுகிறான் என்றார்கள். சஹாபாக்கள் உடனே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியானவர்கள் யார் என்பதை சிஃப்ஹும் லனா வஜல்லிஹும் லனா, எங்களுக்கு அவங்கள தெளிவா அல்லாஹ் விளங்குற மாதிரி தெளிவா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அல்லா நகூன மின்ஹும் வ நஹ்னு லா நஅலம், தெரியாம கூட அவங்களோட நாங்க சேர்ந்துட கூடாது யா ரசூலல்லாஹ், அதனால அப்படிப்பட்டவர்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் யார் தெரியுமா? உங்களை போன்று தொழுபவர்கள் தான், இரவு நேரங்களில் வணக்கம் செய்பவர்கள் தான். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தனிமையை அடைந்தால், இன்ஹலோ, தனித்திருந்தார்கள் என்று சொன்னார், அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை செய்து விடுவார்கள். நன்மை செய்கிறோம் குறைவில்லாம, ஆனா பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? தனியே இருக்கிற நேரத்துல பாவம் செய்யறோம். தனியே இருந்து பாட்டு கேட்கிறது, மியூசிக்கோட இருக்கிறது, தனியே இருந்து படம் பார்க்கிறது, மோசமான செயல்பாடுகளை செய்யறது, தனியே யாரும் பார்க்கல தானே என்று செய்யக்கூடிய எக்காரியமாக இருக்கிறது. நான் செய்கிற சூழ்ச்சி யாருக்கும் தெரியாததானே என்று செய்கிற சூழ்ச்சி திட்டமிடலாக இருக்கட்டும், பாவங்களுக்கு நாங்கள் போடுகிற பட்டியலாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் தனிமையில் நாம் செய்யும் பாவங்கள் மறுமை நாளில் மலையளவு நன்மைகளை தூரமாக்கி விடுகிறது என்கிற ஒரு எச்சரிக்கை இருக்கிறது என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காண்பிக்கிறார்? இன்னமா துன்திர் மனித்தப அஸ்ஸிக்ர வ ஹஷியர் ரஹ்மான பில் கைப், மறைவில் தனிமையில் அல்லாஹ்வை பயந்தவனுக்கு தான் உபதேசம் பலனளிக்கும், அவர்களுக்கு தான் எச்சரிக்கை செய்கிறீர்கள். நாம் யார்? என்னுடைய நிலைமை என்ன? நாமும் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தால் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற விடயம் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன தெரியுமா? வஹாதா ذிக்ரு, இது ஒரு ஞாபகமூட்டுதல், ஒரு உபதேசம். வ முபாரக்குன் அன்ஸல்னா, பரக்கத்து பொருந்திய ஒன்றை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். இறக்கி வைத்திருக்கும் இந்த வேதமானது பரக்கத்து பொருந்தியது, உங்களுக்கான அழகிய உபதேசம். இவ்வளவு உபதேசங்களை உங்களுக்கு சொல்லி யோசித்து பாருங்களேன். குர்ஆன் சொல்லாத உபதேசம் எதுவாவது இருக்குமா? முழு மனித சமுதாயமும் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமையை கூட 3 சொற்களில் வடிவாக விவரித்தவன் அல்லாஹ். அத்தியல்லாஹ் வ ரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்கிற 3 வார்த்தை முழு உலக மக்களும் பின்பற்ற வேண்டிய அடிப்படையை சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட இந்த 3 சொற்களில் சொல்லுகிற இந்த மார்க்கம் எவ்வளவு இலகுவாக எவ்வளவோ காரியங்களை பட்டியலிட பாவி அடியார்களாகிய நாங்கள் அந்த உபதேசங்களை செவிமடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் கேட்கிற இந்த கேள்வி எனக்கும் உங்களுக்கும் தான். என்ன கேட்கிறான் தெரியுமா? அப்ப அன்தும் லஹு முக்ரினூன், அப்ப அன்தும் லஹு முன்கிரூன், நீங்கள் இப்படிப்பட்ட குர்ஆனை தான் புறக்கணிக்கிறீர்கள். உபதேசம் நிறைந்தது, பரக்கத்து பொருந்தியது, இப்படிப்பட்ட குர்ஆனை தான் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். அந்த உபதேசம் தான் வேண்டாம் இருக்கிறீர்களா? அதில் இருக்கிற பரக்கத்தை தான் சுமக்க கூடாது என்று நினைக்கிறீர்களா? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் கேள்வி சாதாரணமாய் பார்த்து விடாமல் ஈமானியனாய் சிந்தித்தோம் என்று சொன்னால் அது எனக்கும் உங்களுக்கும் செருப்படியாக இருக்கிறது. என்ன சொல்கிறது? சொல்லுவதை எல்லாம் கேட்டுவிட்டு செல்லும் பாவனாய் இருந்து விடாதே, சொல்வதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் அறிவாளியாக இரு. அந்த அறிவாளியானவன் மரணத்தின் பின்னர் உள்ள வாழ்க்கைக்கு தயார்படுத்துவான். அப்படிப்பட்ட அறிவாளியாக வாழ்வதற்கு இந்த குர்ஆன் உனக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு உபதேசம். இந்த உபதேசத்தை நீ சாதாரணமாய் விட்டுவிடாதே என்று எவ்வளவு அழகாக சொல்லித் தருகிறார். நானும் அதையே எம்மை நோக்கி கேட்கிறேன். நாங்கள் இந்த உபதேசத்தை செவிமடுக்க மாட்டோமா? எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர மாட்டோமா? ஈமானிய சொந்தங்களே, மாறாத பொழுது மறுமையில் இருக்கிற மிக பெரும் அவலங்களை சந்திக்க நேரிடும் என்கிற பேருண்மையை புரிந்து அல்லாஹ்வை பயந்து வாழ்வோம். அல்லாஹ் தஆலா இபாதத்துகள் செய்கிற பொழுது இபாதத்துகளை உண்மையான உருக்கத்தோடு, ஒரு ஏற்றமான எதிர்பார்ப்புகளோடு, அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்காக, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதுல உறுதியான நம்பிக்கை வைத்து நன்மைகளை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்களாகவும், தனிமையில் இருக்கிற பொழுது பாவங்களின் பக்கம் சென்று விடாமல் தவிர்த்து கொள்வதற்காக வேண்டியும், நான் சேர்க்கும் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த நன்மைகளை தூரமாக்கி விடக்கூடிய மோசமான நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய தனிமையில் செய்யும் பாவங்கள் என்னிடம் வேண்டாம் என்கிற உறுதியை சுமந்தவர்களாகவும் இந்த ஜும்ஆவை விட்டு நாங்கள் கடந்து செல்வோம்.
இதன் பிறகு இருக்கிற காலங்களில் நல்ல முறையில் வாழ்ந்து அல்லாஹுக்கு விருப்பமான நல்லடியார்களாக வாழ்ந்து அவன் யார் யாரையெல்லாம் தன்னுடைய திருப்திக்குள்ளவர்களாக விருப்பத்திற்குள்ளவர்களாக பொருந்திக் கொள்கிறானோ அப்பேற்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.